ஒரு ஓவியர் இருந்தார். அவர் தனது அற்புதமான ஓவியங்களுக்காக பெரிதும் அறியப்பட்டவர். ஒருநாள் அவர் தன் மிக அழகான ஓவியத்தை நகரத்தின் மையப்பகுதியில் வைத்தார். அத்துடன் அருகில் ஒரு பலகையில் இந்த ஓவியத்தில் ஏதேனும் குறைகள் இருந்தால் சிவப்பு மையினால் அக்குறிகளை சுட்டிக்காட்டுங்கள் என்று எழுதி வைத்தார். மறுநாள் காலை ஓவியர் வந்து பார்த்தபோது அதிர்ச்சி அடைந்தார். ஓவியம் முழுவதும் சிவப்பு அடையாளங்களாலும் அம்புக்குறிகளாலும் நிரம்பியிருந்தது. மக்கள் ஒவ்வொரு சிறிய தவறையும் நிறக்குறைப்பாட்டையும் கோணல் பாட்டையும் சுட்டிக்காட்டியிருந்தனர். ஓவியம் பார்ப்பதற்கே அசிங்கமாக இருந்தது. ஓவியர் மிகவும் வருத்தமடைந்தார். அவரது நண்பர் ஒருவர் இதை பார்த்து கேட்டார், இப்போது என்ன செய்யப் போகிறாய்? ஓவியர் கலங்காமல் அதே பலகையை எடுத்து அதில் ஒரு புதிய கேள்வியை எழுதினார். நீங்கள் சுட்டிக்காட்டிய குறைகளை சரிசெய்ய தெரிந்தவர்கள் ஓவியத்தை தொட்டு சரி செய்யலாம். இரண்டாவது நாள் காலை ஓவியர் வந்து பார்த்தபோது ஓவியத்தில் ஒரு சிவப்பாடையாளமும் இல்லை. குறைகளை கண்டுபிடிக்க ஆட்களின் கூட்டம் இருந்தது. ஆனால் அவற்றை சரி செய்யும் திறன் கொண்டவர்கள் யாருமே இல்லை. ஓவியர் சிரித்துக்கொண்டே சொன்னார், விமர்சிப்பது எளிது, ஆனால் ஆக்கப்பூர்வமாக செயல்படுவது கடினம். திறமையின்றி குறைகளை சொல்பவர்களின் பேச்சை கேட்டு ஒருபோதும் மனம் தளரக்கூடாது. நாம் செய்யும் வேலையை நாம் மட்டுமே சரி செய்ய முடியும்.